ஹே யூடியூபர்ஸுகளே, நான் உங்க திலீப் அண்ட் இது நம்ம சேனல் ரெட் ஹேண்ட். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஜாலியான ஒரு டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கோலிவுட் சினிமா. இப்போ சமீப காலமாக வர கோலிவுட் சினிமாவில் இருக்க படங்கள் எதுவுமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே இல்லை. ஒரு சில படங்கள் மகாராஜா, அமரன் மாதிரி நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே பெரிய படங்கள், பெரிய ஹீரோஸோட படங்கள் எதுவுமே நம்மளை அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை. அவங்க எதிர்பார்க்குற கலெக்ஷனுமே பெருசாக தான் அடிக்கிறது இல்லை. ஸோ இங்கே என்னதான் பிரச்சனை? என்ன காரணங்களால இப்போ கோலிவுட் சினிமால ஒரு படங்களோட தரம் குறைஞ்சிட்டே வருது? அண்ட் அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இங்க என்னெல்லாம் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பாக்குறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கோலிவுட் சினிமாவோட படங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவான கமெண்ட்ஸ் தான், ஒரே மாதிரியான ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இல்லைன்னா சிஜி சரியில்லை, அப்படின்னா கதை நல்ல கதை ஆனால் ஸ்க்ரீன் பிளே சரியில்லைன்னு இந்த மாதிரி ஒரே மாதிரியான கமெண்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப திரும்பவே வந்துருக்கு. இந்த மாதிரி காமனான பிரச்சனைகள், காமனான கமெண்ட்ஸ் நிறைய இருந்தாலுமே பர்டிகுலரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 விஷயங்கள் இருக்கு. அதை இப்ப நம்ம ஒண்ணொன்னா பார்ப்போம். இதுல முதல் விஷயம் இந்த பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது தான். ஒரு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ஸ்ல அந்தந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்ஸுக்கு மட்டும் தெரியற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓவர் த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை அப்படி அப்படியே பிற மொழிகளை டப் பண்ணி அதை அடுத்தடுத்த ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி இந்தியா முழுக்கவே ஒரு சில மொழி படங்கள்லாம் பரவிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பேன் இண்டியா படமா வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே அந்த படத்தை எடுக்கிறாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 4 மொழிகள்ல நாங்க இத ஷூட் பண்றோம். அதனால இது பேன் இண்டியா படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே எடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்க என்ன கதைய எடுத்துக்கிறாங்களோ, என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அத பண்ணாம மத்த எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ரீச் ஆகணுங்கிறனால, அத இந்த ஸ்டேட்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ கதைகளையும், ஸ்க்ரீன் பிளேலயும் கொண்டு வராங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம, மத்த ஸ்டேட்ஸோட ஹீரோஸையோ, அங்க இருக்க நடிகர்களையோ படத்துல கேமியோ குடுக்க வச்சோம் அப்படின்னா, படம் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவும் கதைகளையும் ஸ்க்ரீன் பிளேலையும் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வராங்க. ஸோ இவ்வளவு மாற்றங்கள் நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கதையும் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினாலிட்டியே இல்லாம அது கெட்டு போகுது. ஸோ இது அந்த படத்தோட தரத்தை குறைக்குது. ரீசெண்டா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? நாம அதிகமா இந்த மலையாள படங்களா இருக்கட்டும், கொரியன் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா வேற வேற மொழிகள் படமே அதிகமா விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் அவங்களோட ஸ்கிரிப்ட்ல இருக்க வெரைட்டி தான். அதாவது அவங்க ஒரே மாதிரியான கதைகள் சொன்னாலும் சரி, இல்ல டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் சொன்னாலும் சரி, அதை நம்ம வழக்கமா பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட அதை பார்க்குற மாதிரி, அணுகுற மாதிரியான கதைகள் அதுல இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம அந்த மாதிரியான படங்களை அதிகமா விரும்பி பார்க்கிறோம். இப்போ கோலிவுட்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகிற ஸ்டோரிஸ் அண்ட் ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சிமிலர்னு சொல்லிட்டு இந்த 2023ல இருந்து 2024 வரைக்கும் அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேல இருக்க படங்கள் ஒரே ஃபார்முலாவை, ஒரே மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனை வச்சுதான் வந்திருக்கு. ஸோ இது மிகவும் முக்கியமான பிரச்சனையா தான் இருக்கு. அதுக்காக நான் ஒரே மாதிரியான கதைகள் தான் தமிழ் சினிமாவில் வந்துகிட்டே இருக்கு, புது ட்ரையே பண்றது இல்லைன்னு சொல்ல வரல. புது புது ட்ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. பட் அப்படி வர கதைகளுமே ஒரு 10 படத்துல 2 படத்துக்கு தான் பாத்தீங்கன்னா கரெக்டான ரீமிக்ஸிங் கிடைக்குது. உதாரணத்துக்கு இந்த மகாராஜா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்கிரீன் டைம் சொல்லலாம். அதே மாதிரி அமரன் படம் நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம இந்த கடந்த ஆண்டை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம டக்குன்னு சொல்லுவோம் நல்ல படம் அப்படின்னு சொல்றோம்னா இந்த 2 படத்தை தான் சொல்லுவோம். அதையும் தாண்டி ஒரு சில நல்ல படங்களும் வந்திருக்கு. பட் அது நம்ம கண்ணுக்கு பட மாட்டேங்குதா, இல்ல நம்ம ஆடியன்ஸ்க்கு அது கரெக்டா பிடிக்க மாட்டேங்குதா அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இனிமே நல்ல படங்கள் நம்ம கண்டுக்காம விட்ட படங்களை சொல்லணும் அப்படின்னா, நந்தன் அப்படிங்கிற ஒரு படம் சசிகுமாரோட வந்துருச்சு. அது ரொம்பவே நல்ல படமா எனக்கு தோணுச்சு. அண்ட் கடைசி உலகப்போ நம்ம ஆதீனம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களத்தை எடுத்து பேசியிருந்தாங்க. பட் அதுக்குமே பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. அண்ட் ரெபல்னு ஒரு படம் ஜிவி பிரகாஷோட, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருந்தாங்க. அதுல சில லேக்ஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் அது ஒரு படமா அது பேசுற சப்ஜெக்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி ஜமான் ஒரு படம் வந்திருக்கு. அதுவுமே ஒரு நல்ல படம், நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரியான நல்ல படங்களும் வந்திருக்கு. பட் அது பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, பெரிய அளவுல ரீச் ஆகலைங்கிறது ரொம்பவே முக்கியமான பிரச்சனை. இன்னுமே தெளிவா இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃபேக்சுவல் கம்பேரிசன் நான் இங்க எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐஎம்டிபியோட லாஸ்ட் இயருக்கான ஓவரால் ரேட்டிங், ஆவரேஜ் ரேட்டிங் தருவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவோட படங்களுக்கு 6.5னும், மலையாள சினிமாவோட படங்களுக்கு ஓவராலா 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் மலையாள சினிமா சூப்பர், இல்ல தமிழ் சினிமா பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல.
நம்ம தமிழ் சினிமாவுல இன்னுமே நல்ல படங்கள் குடுக்க முடியும். இன்னுமே நல்லா சப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் குடுக்க முடியும். இந்த ரேட்டிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இது இன்னுமே அடிச்சு தூக்கிட்டு மேல போ முடியும். பட் நம்மளுடைய சப்போர்ட் அதுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பேச வேண்டிய பிரச்சனை இந்த ஓடிடி. நீங்க ரீசென்ட்டா ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? ஒரு படம் நல்ல படமாவே இருந்தாலும், அது தியேட்டர்ல வரப்ப அது பெருசா பேசப்படாது. அதுவே அது ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத ஹெச்டி ஸ்டில்லலாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மீமா போடுவாங்க. பயிரிட்டுருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா ஓடிடி அப்படிங்கிறது மத்த மொழி படங்களோட தியேட்டர் ரிலீஸையுமே பாதிச்சிருந்தாலுமே, அது தமிழ் படத்துக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட 2023ல இருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல பார்த்தீங்கன்னா, 40% மேலான படங்கள் டைரக்ட்டா ஓடிடி ரிலீஸ்க்கு போயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம, இந்த ஓடிடி எல்லாம் பூம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை வந்து 30% வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ இதனாலேயே தியேட்ரிக்கல் கலெக்ஷன் அதிகமா வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து தமிழ் சினிமாக்குள்ள உருவாயிருச்சு. ஸோ அதனாலேயே டைரக்ட்டான ஓடிடி ரிலீஸ இப்ப நெறைய படங்கள் பிரிஃபர் பண்ணுது. அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்போ ஒரே பொருள், ஒரே தரத்தோட இருக்க பொருள் 2 இடத்துல விக்கிறாங்க. ஒண்ணு வந்து விலை ஜாஸ்தியா இருக்கு. இன்னொன்னு விலை கம்மியா இருக்கு. நம்ம எல்லாருமே எத வந்து ஹை குவாலிட்டி அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா விலை அதிகமான இருக்க பொருள தான் நம்ம ஹை குவாலிட்டி பொருள் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா பேசிக்காவே இது விலை அதிகமா இருந்தா இது நல்ல பொருளா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட நமக்குள்ள விதைச்சுட்டாங்க. ஸோ இத பேஸ் பண்ணி எடுக்கப்படுறது தான் இந்த ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாங்க இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கோம், இவ்வளோ போட்டு எடுத்திருக்கோம்னு அவங்க ப்ரொமோஷன் பண்ணும்போதே, ஓ! இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த படம் கண்டிப்பா பிரம்மாண்டமா இவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருது. ஸோ இத வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாளே கலெக்ஷன் எடுத்துடுறாங்க அவங்க போட்ட காச. ஒரு சில படங்கள் அதுவும் எடுக்கிறது இல்ல. அது வேற விஷயம். பட் இப்படி வியாபாரம் பண்ணிட்டு அவங்க லாபத்த மட்டும் எடுத்துட்டு, நல்ல படங்கள கொடுக்க தவறிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பொன்னியின் செல்வன் வந்த டைம்ல யாத்திசைன்னு ஒரு படமும் வந்துச்சு. இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம். யாத்திசை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம். பட் மேக்கிங் வைஸா வந்து நல்லா காம்படிட்டிவாவே இருந்துச்சு இந்த பொன்னியின் செல்வனுக்கு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா பொன்னியின் செல்வன விட யாத்திசை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பட் அந்த படம் பெருசா வந்து ரீச் ஆகல. பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன்னா, அது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனாலே. ஸோ இந்த ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்கான மோகமே வந்துட்டு, நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆப்பாவும் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ட நம்ம கடைசியா பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இது எனக்குமே ரொம்ப முக்கியமான பிரச்சனையா உட்பட்டது. ரிவ்யூஸ். ரிவ்யூஸ்னா நான் வந்து பொதுவா எல்லா ரிவ்யூஸையும் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு கங்குவா படம் ஃபெயில் ஆனதுக்கு கூட பப்ளிக் ரிவ்யூ தான் காரணம். அந்த டீம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நான் பொதுவான ரிவ்யூஸ சொல்லல. பெய்டு ரிவ்யூஸ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட்ல நம்ம எல்லாத்தையுமே இந்த ரிவ்யூஸ வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவ்யூஸ பார்த்து, அத நம்பி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்கோம். ஸோ, இந்த ரிவ்யூஸ் வந்து பெய்டு ரிவ்யூஸா மாறும்போது தான் இங்க பிரச்சனையே ஏற்படுது. ஒரு படத்தோட டீம், அந்த படத்துல பெருசா கதையே இல்ல. அது ஒரு குப்பை படமாவே இருந்தாலுமே, ரிவ்யூவர்ஸ்க்கு பே பண்ணி நல்ல ரிவ்யூ குடுக்க வச்சு, அந்த படத்துக்கு மக்கள வர வைக்கிறதும், இல்ல ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நல்ல படத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றதும், இந்த மாரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஒரு சில படங்கள் எல்லாமே கவனிச்சிருக்கேன். வந்த ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஹையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கும். இல்லன்னா ஹையா நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தா போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, படத்துக்கு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா, அந்த ரிவ்யூஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் எனக்கு ஃபீல் ஆகும். இது என்னோட கருத்து தான். அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு ஃபீல் ஆகும். நான் யோசிப்பேன், என்னடா இவன் ஒரு மாரி ரிவ்யூ போட்டு வச்சிருக்கான், இதுல ஒரு மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நான் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எந்த படத்துக்குமே, எந்த ப்ராடக்ட்டுக்குமே பெருசா ரிவ்யூ பார்க்கறது இல்ல. நேரா நான் தியேட்டருக்கு போய் அந்த படத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பேன். அவ்வளவுதான். ஸோ நீங்களுமே ரொம்பவே ரிவ்யூஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம, நேரா போய் படத்த பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. சரி ஓகே. பிரச்சனை எல்லாம் நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ சொல்யூஷன்ஸ் கிட்ட வரணும். இதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட்ல தோணுன விஷயங்கள நான் அப்படியே ரேண்டமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் அந்த ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே வந்து சரியா இருக்கிறது இல்ல. எல்லாம் ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, டைரக்டர்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்டையும், ஸ்க்ரீன் பிளேவையும் மட்டுமே நம்பி படத்த எடுக்கணும். பெரிய பெரிய ஹீரோஸோட கால் ஷீட் வாங்கிட்டோம். இவங்க இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ இவங்கள வச்சு ப்ரமோட் பண்ணி இந்த படத்த ஓட்டிடலாம். அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம, தன்னுடைய ஸ்கிரிப்டையும், ஸ்க்ரீன் பிளேவையும் இம்ப்ரூவைஸ் பண்ணி அத நம்பி மட்டுமே படத்த எடுக்கிற மாரி இருக்கணும். அண்ட் மக்களுமே பார்த்தீங்கன்னா, இவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றேங்கிற மாதிரி இல்லாம, முகமே தெரியாத ஒரு புது ஆக்டர் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல நடிச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த நிலைமை வந்தா மட்டுமே நெறைய நல்ல படைப்புகளும், படைப்பாளிகளும் வெளிய வருவாங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட்.
இந்த படத்தோட புரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது பெரிய பெரிய படங்கள், பெரிய செலவு பண்ணி எடுக்கப்படக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாதி காசு வந்து அந்த ஹீரோவோட பெரிய ஹீரோவோட சம்பளத்திலேயே போயிருது. ஸோ இதனாலேயே மொத்த காசையும் போட்டு அந்த படம் என்ன தரத்துல வரணுமோ, அத பாதி காசு வச்சு எடுக்கிறதுனால அந்த படத்தோட தரமும் குறையுது. ஸோ இத உணர்ந்து பெரிய ஹீரோஸ் எல்லாம் அவங்களோட சம்பளத்த குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே, அந்த காச போட்டு இன்னுமே தரமான படங்கள குடுக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டா ஓடிடி. என்னதான் நம்ம ஓடிடில உட்காந்து எல்லா படத்தையும் வீட்லயே ஜம்முன்னு பார்த்தாலும், அந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே தனி தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எந்த ஓடிடிலயுமே கிடைக்காது. ஸோ இத உணர்ந்து மக்கள் திரும்பவும் நெறைய பேர் தியேட்டருக்கு போயி படங்கள பார்த்து தியேட்டர்லயே நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னுமே கலெக்ஷன் நல்லா வரும். ஸோ இன்னுமே நல்ல படங்களுமே வரும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்னதான் ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே தரமான படங்கள் வரணும் அப்படிங்கிறத பேசினாலுமே, இது ப்ரொடியூசர பொறுத்தவரைக்கும் ஒரு பிசினஸ் தான். போட்ட காச அவங்க எடுத்தா தான் திரும்பவும் அவங்க காசு போட்டு அடுத்த படத்துக்கு வந்து நம்பிக்கையா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுமே இத சப்போர்ட் பண்ணி தமிழ் சினிமாவ காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கே இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, பேசிக்கா நான் ஒரு மூவி பஃப். அதாவது படங்கள அதிகமா விரும்பி பார்க்கக்கூடிய ஒருத்தன். நம்ம லாங்குவேஜ் படம் மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜ் படங்களையுமே நான் தேடி தேடி நல்ல படங்களா பார்ப்பேன். இந்த பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சு. நான் எந்த அளவுக்கு ஒரு மூவி புக் அப்டின்னா, ரீசென்ட்டா நாங்க கோவா ட்ரிப் போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ட்ரிப்லயுமே அந்த படத்த அங்க இருக்க ஒரு தியேட்டர் தேடி கண்டுபிடிச்சு புக் பண்ணி, அந்த படத்த போய் நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஸோ இந்த மாரி நான் மோஸ்ட்டா படங்கள தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனா, நான் இத்தன வருஷங்களா நான் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குற தமிழ் படங்களோட தரம் குறைஞ்சிருக்கோ! அது வந்து சரியா வரதில்லையோ! அப்டிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அத பத்தி ரிசர்ச் பண்ணி தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். உங்களுக்கும் தமிழ் படங்கள் பார்க்கறது பிடிக்கும். தமிழ் படங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்டின்னா, நீங்களுமே கோலிவுட் படங்களுக்கு நெறைய சப்போர்ட் குடுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க.